வணக்கம். வைஜத் ஃப்ரம் ஜவார் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றத்த மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது குற்றவாளிகளின் கூடாரமாகி விட்டது. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்கப்பா கிரிமினல்ஸு. கஞ்சா கடத்தன், ரவுடி பையன், பொண்டாட்டி பிரிஞ்சவன், கொலை செஞ்சவன் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பாஜக இருந்தால் மக்கள் எவ்வாறு ஓட்டளிப்பார்கள்? ஆமாம், அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வி சந்தித்தது. இதற்கு முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் காரணம். ஏன்னா அவரு ஃபீல்டில் தானே அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தார் முன்னாள் பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆமாம், அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கப்பட்டு மற்றபடி என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டாங்களே, கட்சிக்குள்ள இருந்தே இந்த மாதிரி பேசக்கூடிய சமயத்துல பலவிதமான ஒரு கேள்வி வரும் இல்லையா? இருக்கக்கூடிய பிரமுகருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். என்னடா அடுத்தவன் சொன்னா அது வேறு மாதிரி, நம்ம கட்சிக்குள்ள இருக்கவங்களே அந்த மாதிரி சொன்னாங்கன்னா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா மற்றவங்க கூட நல்ல வார்த்தை சொல்லுவான் போர் இருக்கு. சில பேர் சொல்லுவான் மற்றவங்க கூட நல்ல வார்த்தை சொல்லுவான் போர் இருக்கு, நம்ம ஆளே இப்படி போட்டு கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழிசையை எல்லாத்தையும் ஓப்பன் டாக்கா பேசிட்டாரு. ஆமா, அதன் அடிப்படையில அமித்ஷா கண்டிச்சார். ஆமா, பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சாரா, மற்றபடி சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு கண்டிச்சாரா அப்படித்தான் தெரியுது. இப்ப பாருங்க, இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தாதாவை கைது பண்ணியிருக்கிறாங்க. பேரு அஞ்சலை, புளியந்தோப்பு பகுதியில் வடசென்னை. அந்த அம்மா வடசென்னை மேற்கு மாவட்ட துணை தலைவராக இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆல்ரெடி உள்ள வட்டம்ங்கிற கான்செப்ட்ல பொறுப்பு கொடுத்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களே சொல்லிட்டாங்க, அந்த அம்மாவை நீங்க பொறுப்புல போட்டீங்க, நாங்க இணைந்து செயல்பட மாட்டோம், அந்த அம்மாவை முதல்ல தூக்குங்க என்ன அப்படிங்கிற சமயத்துல மாவட்ட பொறுப்பு கொடுத்துருப்பாங்க போல. அந்த அம்மா ஃபைனான்ஸ் தொழில், மற்றபடி வேறு விதமான இந்த மாதிரி ரவுடி சம்பந்தப்பட்ட தொழில், ஆளுமைத்தனமான தொழில் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதன் அடிப்படையில் அப்படியே இருக்கக்கூடிய சமயத்துல ஆற்காடு சுரேஷ் ஒரு பழக்கம், அதன் அடிப்படையில் அவரு புருஷனே தனியா ஒதுங்கிடுறாரு. நீ எப்படியோ போன்னு சொல்லி போட்டு ஒதுங்கிடுறாரு. அப்புறம் பழகக்கூடிய சமயத்துல அப்புறம் வேறு விதமான இன்னொரு தொடர்பு ஏற்படுது. அப்படியே இருக்கக்கூடிய சமயத்துல அந்த அம்மாவோட நிலைமை அப்படியே ரவுடி தொழில், மற்றபடி வட்டி தொழில், மற்ற சோ அப்படியே போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ஆம்ஸ்டாங் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த அம்மா என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வரும். இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முந்தா நாள் வரைக்கும் தேடப்படும் குற்றவாளியாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இந்த அஞ்சலை, புளியந்தோப்பு அஞ்சலை தேடப்படும் குற்றவாளியாக போலீஸார் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்க கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி பாஜகவில் ஆல்ரெடி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தமிழிசையா அப்படி பேச மாட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் இப்ப பாருங்க, இந்த திருப்பூர்ல குன்னத்தூர் ஊடக பிரிவு மண்டல தலைவர் நந்தகுமார் அப்படிங்கிற ஆள் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா முகமது நபியை பத்தி இழிவான ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணார், அவர் பாட்டு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போயிட்டார். உனக்கு பிரியம் இருந்தா ஏத்துக்கு, இல்லாட்டி போயிட்டே இதுதான் உண்மை. அதன் அடிப்படையில இன்னைக்கு இஸ்லாம் அப்படிங்கிற விஷயம் செயல்பட்டு கொண்டிருக்கு உலகளாவிய. இந்த நபருக்கு எதற்காக அந்த ஒரு தேவையற்ற ஒரு மூர்க்கத்தனம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? முகமது நபியை பத்தி தேவையில்லாத ஒரு பதிவை போட்டு அதன் அடிப்படையில இவங்க தமாமுக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே இன்னைக்கு கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கிறார். இன்னைக்கு நந்தகுமார் பாஜக ஊடக பிரிவு மண்டல தலைவர். சரி, மண்டல தலைவரே இப்படி இருந்தா அப்புறம் இந்த மாதிரி வடசென்னை மேற்கு மாவட்ட துறை தலைவர்கள்லாம் இப்படி இருந்தா அப்புறம் பாஜக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதன் அடிப்படையில தான் தமிழிசை பேசுனாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து, அவர் சொன்னதுல 100க்கு 100 உண்மை. அவர் சொன்ன அடுத்த நாளே ஏகப்பட்ட பேர் கைதானாங்க, பல பேர் குற்றம் சுமத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலையும் பார்த்தோம். இது உச்சகட்டமான விஷயம். மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு. பாஜக முழுவதுமே ரவுடிகள், கஞ்சா கடத்தல், மற்றபடி சோ அப்படிங்கிறது அவர் வாரில வந்துருச்சு, தமிழிசை வாயிலே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டாரு.
அப்புறம் வந்து அண்ணாமலைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பு. அப்புறம் வந்து மேலிடம் வந்து கண்டிச்சு 2 பேரும் ஒற்றுமை ஆயிக்கிங்க அப்படின்னு போட்டு அண்ணாமலைக்கு வந்து பூங்கொத்து தமிழிசைக்கு அண்ணாமலை வந்து பூங்கொத்து கொடுத்து அக்காளும் தங்கச்சியுமா அக்காளும் தம்பியுமா வந்து நாங்கள் பழகுகின்றோம் அப்படிங்கிற மாதிரி திருச்சி சூர்யா டெய்ஸி சம்பந்தப்பட்டவர். அது வேறு மேட்ரு, இது வேற மேட்ரு. அந்த மாதிரி அக்கால் தம்பி அப்படின்னு சொன்னாங்க வர அதன் அடிப்படையில் இவங்களும் அக்கால் தம்பிக்கா பழகுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமை ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அப்படியே ரன் பண்ணக்கூடிய சமயத்துல வந்து அந்த புள்ளி இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, மேலிடத்துக்கு எப்படா வந்து இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தாங்க. ரிசல்ட் வந்தாச்சு. பாஜக வந்து தமிழகத்துல பூஜ்ஜியம். அப்ப தலைமையை மாற்றக்கூடிய ஒரு சூழல். சில பேர் வந்து மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து நான் மேலிடத்துக்கு படிக்க போறேன், இங்கிலாந்துக்கு படிக்க போறான். அதனால வந்து எனக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு வந்து ஓய்வு தேவை அப்படின்னு ஒரு தலைமைக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடிய சமயத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 வாரமா எழுத்திட்டு இருந்தாங்க, யாரா போடுறது அப்படின்னு. ஆமா, ஒரு காரிய கமிட்டி மாதிரி போட்டு ரன் பண்ணிட்டு போயிடலாம், இல்லையா புதிதாக ஒரு தலைவரை போடலாம், இல்ல வந்ததுக்கு பின்னால் இவரு ரன் பண்ண விடலாமா அப்படிங்கிற ஒரு 3 விதமான கருத்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க. கட்டாயமாக வந்து அண்ணாமலை வந்து போலாம், நீங்க அதை பத்தி ஒண்ணு கிடையாது, படிக்க போங்க. மற்றபடி அதற்கு பயிராக நயினார் நாகேந்திரனை போடுவதாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு மூத்த பாஜக தலைவர், மற்றபடி இப்போதைய எம்எல்ஏ, எம்பிக்கு போட்டிட்டு தோற்றவர். ஆமா, அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு அவருடைய பேர் வந்து அடிபட்டாச்சு, முடிவு செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து RSS திட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதவிக்கு வந்து ஏகப்பட்ட பேரை வந்து நுழைக்க விடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை, யோகி ஆதித்யநாத், மற்றபடி வந்து அனுராக் தாக்கூர், சூர்யா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல இப்போ வந்து அண்ணாமலை வந்து வெளியேற அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீண்டும் வந்தாலுமே கூட வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படுவதாக ஒரு தகவல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, இல்லையா எல் முருகன் மாதிரி ஏதோ ஒரு வகையில ஜெயிக்க வச்சு மாநிலங்களவைக்கு கொண்டு செஞ்சிடலாம். ஏன்னா வந்து ஏகப்பட்ட வகையில பேசுவார், பொய் பேசுறாரு உண்மை பேசுறாரு அவருக்கு தான் தெரியும். பேசி முடிச்ச பின்னால் அது நமக்கு தெரியும் அது பொய்ங்கிறது. அதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதன் அடிப்படையில அதிமுக கூட்டணி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அண்ணாவை பற்றி இழிவாக பேசினார், மற்றபடி எம்ஜிஆரை பத்தி ஜெயலலிதாவை பத்தி அப்படி படிப்படியா பேசக்கூடிய சமயத்துல இந்த தொடர்பு நமக்கு வேண்டாம், கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து அண்ணா அதிமுக வந்து பாஜக வந்து விலகுது. சரி, இதுதான் சாக்கு சொல்லிவிட்டு அண்ணாமலை விலகின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஏகப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜ்ஜியத்தின் வெளிப்பாடு தேர்தலோட முடிவுல. இப்ப நயினார் நாகேந்திரனை போட்டு ரன் பண்ணக்கூடிய சமயத்துல கட்டாயமாக இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மீண்டும் அதிமுகவோட கூட்டணி, மற்றபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு டோட்டலா பண்ணக்கூடிய சமயம் திமுக அடுத்த நிலைமைக்கு நாம் வரலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவின் வெளிப்பாடாக இன்னைக்கு பாஜக வந்து முடிவு எடுத்திருக்கிற ஒரு தகவல். இன்னும் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியே வரல. இருந்தாலுமே கூட அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. வெளிநாடு போய் நான் படிக்க போறேங்கிற கான்செப்ட். அப்போ வந்து இவருடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அதற்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன், ஆமா, அதுவும் முடிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல். அப்படிங்கிற சமயத்தில் அவர் வந்து ரொம்ப மிதமான போக்கை கடைபிடிக்க கூடியவர், மோதல் போக்கு இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில மீண்டும் வந்து அதிமுக ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அங்கேயே வந்து 5-6 பிரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு சசிகலா 2ல போயிட்டு இருக்கிறாங்க, சுற்றுப்பயணம் எல்லாம் ஓகே பண்ணக்கூடிய. ஆல்ரெடி OPS, டிடிவி, சசிகலா எல்லாமே வந்து பாஜக பக்கம் தான். எடப்பாடி வந்து ஒரு கேஸை போட்டு இழுத்து உட்கார வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறது பாஜகவுடைய முடிவு. அப்ப அதிமுக ரெடிங்கிற மாதிரி தான் இப்ப தெரியுது. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு விட்டா கட்டாயமா அதிமுகவுடைய கூட்டணி கட்டாயம். மற்றபடி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியாக திமுகவுக்கு வருவார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த மூலமாக கன்ஃபார்மா தெரியுது. பார்ப்போம், வந்ததுக்கு பின்னாடி இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா, அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னும் இல்லாம தமிழிசையை போடலாமா அப்படிங்கிற கருத்து இதுல வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் தமிழிசையோட பேர் வந்து இது வரைக்கும் அடிபடல, அவர் வரமாட்டார் என்பது நம்ம கன்ஃபார்மா தெரியல. அப்ப நயினார் நாகேந்திரனுக்கு புதுவிதமான ஒரு பதவி. ஆல்ரெடி வந்து அவரு
பழைய மூத்த பாஜக தலைவராக இருந்தவர், மற்றபடி எம்எல்ஏ இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ வந்து அவருக்கு வந்து மிதமான போக்குள்ள ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சு உட்கார்ந்துருச்சு. கட்டாயமா அவர் தான் போடப்படுவார் அப்படிங்கிற தகவல் வரக்கூடிய சமயத்துல அதிமுக வர தொடர்பு, மற்றபடி 2026 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி எதிர்கூட்டணியாக பாஜகவா திமுகவா அப்படிங்கிற வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு மிக பகிரங்கமா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.